இதுல தொல்லியல் துறையினுடைய ஆதாரம் தான் டாப். ஏற்கனவே தொல்லியல் துறையில இருந்து 7 பேர் கொண்ட டீம் அங்க போய் ஆய்வு பண்ணாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு ஆய்வறிக்கையை கலெக்டர்கிட்ட கொடுத்திருக்காங்க. அதை இந்து அறநிலைத்துறை வாங்கிதான் இங்க சப்மிட் பண்ணி வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தொல்லியல் துறை சொல்வது என்ன அப்படின்னா, இங்க மதுரையை சுத்தி இருக்கிற அத்தனை மலைகளிலும் இது போல ஒரு தூண் இருக்கு. இது சமணர்களினுடைய தூண். இந்த தூண் சமணர்கள் ஒரு விளக்கு பெரிய அளவுல நிலா வெளிச்சம் இல்லாத காலகட்டத்தில் ஒன்று கூடி பேசுவதற்கான ஒரு விளக்கேற்றி வைக்கிற ஒரு இடம் தானே ஒழிய இது இந்து அறநிலையத்துறை மெயின்டைன் பண்ண வேண்டிய அல்லது இந்துக்கள் தங்களுடைய பகுதியில எங்களுடைய தீபத்தூண் சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு ஆதாரங்களை அள்ளி போட்டாச்சு. இதுக்கு தொல்லியல் துறை ஆய்வுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. மயிலை சீனி வெங்கடசாமி நாட்டார் அப்படின்னு அவர் பேரு. நாங்க தமிழ்ல படிக்கும் போது அவர் படிச்சிருக்கோம். அவர் ஒரு ஆய்வாளர், ஒரு வரலாற்று ஆய்வாளர். அவருடைய புத்தகத்துல இதை ஆய்வு செஞ்சிருக்காங்க. மதுரையை சுற்றி உள்ள எல்லா மலைக்குன்றுகளிலும் சமணர்கள் இருந்திருக்கிறாங்க, சமண முனிவர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கான அடையாளங்களில் ஒன்றுதான் இந்த தூண் அப்படின்றத அவரும் பதிவு செய்திருக்காரு. அப்ப இந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து போட்டோன்னே தப்பான்னுட்டு நீதிபதி கேட்கிறாரு, ஆக மொத்தம் அதுல தீபம் தானே ஏத்திருக்காங்க, தீபம் ஏத்தாம கொல்லிக்கட்டையா ஏத்துவாங்க? அது சாதாரணமா விளக்கேற்றி வச்சு சமண முனிவர்கள் விவாதிப்பதற்கான ஒரு இடமாக அந்த இடம் இருந்திருக்கு. உடனே இவர் பாயிண்ட பிடிக்கிறாராம், தீபம் தானே ஏத்துறாங்க. ஆமா, கொல்லி வைக்கல, தீபம் தான் ஏத்துறாங்க. தீபம் ஏத்துறதுக்கும் கொல்லி வைக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தர்கா தரப்பு தன் பங்குக்கு போட்டு செய்கையை செஞ்சிருக்குங்க. அவங்க என்ன சொல்றாங்க, முதல்ல எங்களுக்கு ஒரு சரியான காலக்கெடு கொடுக்கல, அவசர கதியில எங்களை இது பண்ணிருக்கிறாங்க, எங்களை சேர்த்துக்கவே இல்லை வழக்குல. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, அது நல்லிணக்கத்தை கெடுக்கும், அது மக்கள் ஒற்றுமையை பாதிக்கும், ஒரு பதற்றத்தை உண்டாக்கும், சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும். இத முதல்ல அவங்க மனசுல வச்சுக்கணும். எந்த விதமான கருத்துக்களையும் கேட்கல, எந்த விதமான சட்டத்தையும் பின்பற்றல. அப்படி எதையுமே செய்யாம கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் இந்த சாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க.